உலகெங்கும் ஸ்தம்பிக்கிற நிலைமை அளவுக்கு ஆயிருச்சுங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலும் ஃபேஸ்புக் பேஜ் இதுக்கெல்லாம் ஹேக் செய்யப்பட்டு பக் ஆகி பல விஷயங்கள் வந்தப்போ உங்களோட பகிர்ந்துக்கிட்டப்போ நீங்கள் சில கேள்விகள் வச்சிங்க. அந்த கேள்விகளுக்கு இப்போ பதில் தர்றேன். வாங்க நம்ம குரு பார்வையை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள். இது உங்களையும் உங்களது தகவலையும் ஏன் உங்களது கணினி மொபைலையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா லேப்டாப்பில், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் சம் லெட்டர்ஸ் வரும். அதை இப்போ நான் உங்களுக்கு காண்பிச்சிடுறேன். ஏன்னா அதை இங்கே சொல்ல வேண்டாம். இப்போ அது உங்களுக்கு பின்னாடி தெரியும், இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி டக்குன்னு கட் ஆயிரும். திருப்பி பூட் ஆச்சு அப்படின்னா, அதாவது பாமரது தெளிவாக புரிஞ்சுக்கங்க, ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். ஆன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா சரியாக பூட் ஆகி போகாமல் முன்னாடி நின்றுக்கும். மறுபடியும் நம்ம மேனுவலாக எத்தனை தாட்டி தான் பூட் பண்ணாலும் பூட் ஆகாது. திருப்பியும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அமுத்தி பிடிச்சி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணால் தான் பழையபடிக்கு பூட் ஆகி உள்ளே போகும். இந்த பிரச்சனை எனக்கு தான் வந்ததுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் கிடையாதுங்க, உலகம் பூரா இருக்குது. பல்வேறு விமான சேவைகள், வங்கி சேவைகள், அரசு அலுவலகங்கள்னு அத்தனையிலே இந்த பிரச்சனை வந்திருக்கிறனால, அதுலேயும் குறிப்பாக இந்த விமான சேவைகளுக்கெல்லாம் இந்த டிக்கெட் போடுவாங்க இல்லைங்களா, ரிசர்வேஷன், அதெல்லாம் கையில் எழுதி கொடுக்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, நம்ம விஷயத்தை ஆரம்பிப்போங்களா. இந்த இணையம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் நீங்கள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாலும், உங்களை விட கொஞ்சம் டேலண்ட்டாக இல்லை உங்களை விட கொஞ்சம் நாலேஜாக ஒருத்தர் நினச்சான்னா உங்களை முடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என் நேரம் நானும் இந்த கடந்த 7 வருட இணைய வாழ்க்கையில் 6.5 வருடமாக நானும் 6.25 வருடமாக நானும் பாதுகாப்பாக தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் அசந்த நேரத்தில் அடிச்சிட்டாங்க. இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, நான் ஒரு ஆள், நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன், நான் தான் எடிட் பண்ணுறேன், நான் தான் லாகின் பண்ணுறேன், நான் தான் லாக் அவுட் பண்ணுறேன். நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளவு தூரம் பணிச்சுமைன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏமாறுறது வேணால் நீங்கள் கேள்வி கேட்டப்போ பதில் சொல்லாமல் இருந்தது காரணம் என்னென்னா எங்களுக்கே கிளாஸ் எடுக்கிறீங்க. செல்ஃபோனெல்லாம் எப்படி பெண்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தணும், பேட்டரி இல்லாத செல்லு தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க, இன்பில்ட் பேட்டரியை நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க, கம்ப்யூட்டருக்கு இப்படி சொல்கிறீங்க, அங்கே உட்காந்துட்டே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே எங்கள் கம்ப்யூட்டரில் பல டிப்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தர்றீங்க, டிப்ஸ் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படின்னா ஏமாந்தீங்க, நீங்கள் எப்படின்னா ஏமாந்தீங்கன்னா, நான் ஏமாந்ததுக்கு இப்போ தெரிஞ்சுங்க. நானாவது ஒருத்தன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னு பாருங்கள். எவ்வளவு ஃபயர்வால் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு கோடிங்கு, அதை மீறி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இது நான் இன்னொரு டீட்டெயிலாக தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்திருக்கிற தகவல் சூடாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கணினிலையும் இது ஏற்பட்டுட்டு இருந்தால் பயப்படாதீங்க, இது சரியாகும். சரியானதுக்கப்புறம் நீங்களும் அதை கன்டினியூ பண்ணிக்கலாங்கிறதுக்காக முன்கூட்டியே வெளியிடுறேன். ஏன்னா இது வேறொருத்தர் ஏதாவது ஹேக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்குள்ளேயே வந்ததா, இல்லை ஏஸ் இட் இஸ் நார்மலாகவே மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனால, இல்லை கோடிங் ஏதாவது அதுலேயே ஆட்டோ எரர் ஆகி ஏதாவது பிரச்சனையாச்சா அப்படிங்கிறது அடுத்து சொல்கிறேன். இது அதுக்கு டிக்ளேர் பண்ணக்கூடியதல்ல. பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ முன்பு நான் உங்களுக்கு இணையத்தில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது எப்படிங்கிற கோர்ஸ் வழங்கினப்பவும் சரி, நான் பாதிக்கப்பட்டப்போ தகவல் உங்களுக்கு சொன்னப்பவும் சரி, சொன்னதே தான் இங்கே திரும்பவும் சொல்கிறேன். இதை பயன்படுத்தியில் எப்பவுமே பேக்கப் ரெடியாக இருக்கணும். நிறைய பேர் கேட்டீங்க, எதுக்குன்னா இத்தனை சேனல், ஜெம்சி ஒன்றுலேயே இருந்தால் பத்தாதா, பவுன் ஃபுட்ஸு, சிசி நியூஸ் தமிழ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஆலய தரிசனங்கள், ஜெம்சி மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு இத்தனை வச்சுருக்கீங்கன்னு. ஏன்னா நான் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது என்னுடைய ஆராய்ச்சியை உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்காக. ஸோ ஒரு சேனல்லே எல்லாம் வச்சுருந்து அதை அடிச்சிட்டாங்கன்னா, இந்த டேட்டில் இதை நான் செஞ்சுருக்கேன், இதை நான் சாப்பிட்ருக்கிறேன், இந்த பயிற்சியை செய்திருக்கிறேன், இது மூலிமா பலன் பெற்றிருக்கிறேன், நான் மட்டும் இல்லை நம்ம 64 வயதில் நம்ம பவுனம்மாவையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். எனக்கு இந்த இணைய அறிவு போதிய அளவு எட்டினதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு என்னென்னா, பேக்கப் இல்லாமல் இதில் பயணிக்கிறது டேஞ்சர். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தான் பயன்படுத்துகிறவங்களா இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய எல்லா விஷயங்களையும் இன்னொரு பேக்கப் எடுத்து, அது இணையத்திலேயே வராத ஒரு கணினியாக, ஒரு கைபேசியாக, இல்லை ஒரு அடுத்த ஸ்டோரேஜ் மீடியாவாக, ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ மெமரி கார்டோ ஏதாவது ஒன்று எடுத்து தனியாக வச்சுருங்க. முடிந்தவரை சிடி ரைட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் அந்த சிடி செல்லரிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் பார்த்துக்குங்க. பல வருடங்களுக்கு மெயின்டைன் பண்ணல. ஒரே ஒரு கம்ப்யூட்டர்
அது ஃபுல் ஹை குவாலிட்டியில் வாங்கியிருக்கிறேன், ஹை கான்ஃபிகரேஷனில் இருக்குது, ஆன்டிவைரஸ் வச்சுருக்கிறேன், லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறேன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய 4.5 வருட ஃபைல்கள் ரேன்சம்வேர் அனுப்பி வைக்கப்பட்டு அது முடக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன், கொஞ்சம் பாமரரும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ரேன்சம்வேர் அப்படின்னா நீங்கள் இணையத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களா, உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே சில ஃபைல்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, வீடியோ ஃபோட்டோஸு அது இதுன்னு, அதை வெளியிருந்து ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்பிச்சு பூட்டு போட்டால் எப்படி இருக்கும்? உங்கள் ஃபைலு உங்கள் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும், அது வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடாது. அது பார்த்தீங்கன்னா லாக் பிட்டு, லொட்டு பிட்டு, லொஸ்க்கு பிட்டுன்னு ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்குன்னு ஒரு ரேன்சம் பேர் உட்காந்து தயார் பண்ணுறாங்க. நம்ம ஆன்லைனில் பாதுகாப்பு இல்லாமல் ப்ரௌசிங் பண்ணையில் அது உள்ளே வந்துடுது. கொஞ்சம் ஏமாந்தாலும் வந்துடும், என்ன பாதுகாப்பு வச்சுருந்தாலும். ஸோ அப்படி என்னுடைய 4.5 வருட உழைப்பு நான் உங்களுக்காக வச்சுருந்த இந்த ஜெம்சி சேனல்லையும் சிசி நியூஸ் தமிழ்லையும் இருக்கிறதுடைய பேக்கப்பாக வச்சுருந்ததை பூட்டு போட்டு வச்சுருக்கான். அவனுக்கு நீ காண்டாக்ட் பண்ணி அவனுக்கு காசு கொடுத்தோ இனி அவன் கேட்குறத நிறைவேற்றினா மட்டும்தான் அதை வெளியெடுத்து தருவேங்கிறான். இனி அதை நம்ம உடைக்கிற அளவுக்கு இனி நாலேஜ் வளர்த்திட்டு பார்த்துக்கலாம். இல்லை ஒரு நாலேஜ் உள்ளவங்க இப்போ பார்க்குறவங்க யாராவது கூட என் பிரதர் என்னால் எடுத்து தர முடியும்னு சொன்னீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ரேன்சம் வேறு நீக்கி நான் அதை ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அது அப்புறம் பார்க்குறவங்க தொடர்பு கொள்ளுங்கள், அது வேறு சாப்டர் பேசிக்குவோம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா எந்த லேப்டாப்பிலிருந்து, எந்த மொபைலிருந்து, ஏன் எந்த கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேட்டா இருந்ததுன்னா, அது எஸ்பெஷலி C:" இருந்ததுன்னா மற்றதில் தூக்கி வச்சுக்கங்க. மற்ற கோணல் இருந்தாலும், மற்ற கோலனில் DEFன்னு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேக்கப்பையும் நான் சொல்கிற வடிவில் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ரிசர்ச் தொடர்பானது, பல தகவல், நிறைய பேர் பல கஷ்டப்பட்டு படித்தது, கண்டுபிடிச்சது, ரிசர்ச் தகவல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பலதோட மலரும் நினைவுகள் இருக்கும் இல்லைங்களா, தன்னுடைய சின்ன வயசு, இப்போ அம்மா அப்பாவெல்லாம் ஒப்பு இருந்திருக்க மாட்டாங்க, முதல்ல அவங்களோட இருந்த காணொலி ஃபோட்டோஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கும், காதலி மனைவி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலரும் நினைவுகள் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸு அந்த தகவலையெல்லாம் பத்திரமா பேக்கப் எடுத்து வச்சுங்க. இந்த தருணத்தில் இது சொன்னால் உங்கள் மண்டையில் ஏறும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அன்னைக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு இதை பதிலாக சொல்கிறேன், எடுத்துக்கங்க. ஏன்னா சில இடத்துல மௌனம்தான் சரியாக இருக்கும். சரியான தருணம் வரையில் தான் பேசணும். நீங்கள் அன்றைக்கி எங்கிட்ட கேட்டது எத்தனையோ பேர் ஆதங்கப்பட்டது, கிண்டலாக கூட கேட்டீங்க. ஊருக்கே பாடம் எடுக்கிற உன்னை கம்ப்யூட்டரை பாதுகாப்பாக வச்சுக்க முடியல, உன் சேனலை பாதுகாப்பாக வச்சுக்க முடியல, உன்னோட ஃபேஸ்புக்கை பாதுகாப்பாக வைக்க முடியல, அதை திருடிட்டான்னு போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன், நீ எல்லாம் என்ன வாத்தியாருங்கிற அளவுக்கு சொன்னீங்க. இன்றைக்கி பதில் இதுதான். நீங்கள் என்னை கேள்வி கேட்டதுக்கு எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் அசந்தாலோ, இல்லை நம்ம நாலேஜை விட இன்னொருத்த இதே துறையில் இன்னொருத்த நாலேஜோடு வச்சுருந்தாலோ உள்ளே வந்து தூக்கிடுவான். அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் நான் ஒரு தாட்டி ஏமாந்துட்டேன், இனி ஏமாற மாட்டேன். இப்போ இவ்வளோ பெரிய நிறுவனமே அடி வாங்கியிருக்குது. இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய டேட்டாக்களையும் இதுகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கங்கிற ஒரு பொதுநல நோக்குக்காக இது வெளியிடுறது. மற்றபடி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில் நம்ம குளிர் காயறதுக்கோ அதை வச்சு வியூஸுக்காகவோ இல்லை. ஏன்னா நம்மளுடைய நோக்கமே என்னங்க, தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கை எட்டணும். பெரிய கார்பரேட்டுகளை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. $1 = ₹1 கொண்டு வரணும். அதற்கு இந்த கெட்ட கார்பரேட்டுலேருந்து படிப்படியாக வெளியே வரணுங்கிறது, அதுக்கு இதுவும் தேவை. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறதுன்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். மொபைலையும் தான் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, மொபைல் ஃபோன் இல்லாத, அதுவும் ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன் இல்லாத வீடே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் பயன்படுத்துகிறோம். ஸோ அத்தனை பேர்த்துக்கும் இது வந்து ஒரு பாடமாக இருக்கணும். இவ்வளோ பெரிய கம்பெனியே ஒரு பிரச்சனையை சந்தித்து உலகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா நம்மெல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க. தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய, நம்ம நாடு வல்லரசாக பயன்பட வேண்டிய பல்வேறு அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளையும், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான விஷயங்களை குரு பார்வையிலையும் தொடர்ந்து இந்த சிசி நியூஸ் தமிழ்லையும் நம்மளுடைய ஜெம்சி நெட்வொர்க்குடைய அனைத்து சேனல்களையும் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தாருங்க. நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் நெட்வொர்க்ஸ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.